இன்னைக்கு நீங்க கொண்டு வந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருந்துச்சுங்க. உணவை தேடி அலையறதெல்லாம் ரொம்ப கஷ்டம். யாராவது தேடி கொண்டு வந்து அவங்க வீட்டுல உணவு வச்சிருப்பாங்க. நம்ம அவங்களுக்கு தெரியாம அந்த உணவை எடுத்துட்டு வந்து நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் அந்த மாதிரி உணவுக்கு மட்டும்தான் அதிகமான சுவை இருக்கும். அதனாலதான் இன்னைக்கு கொண்டு வந்த மாம்பழம் ரொம்ப சுவையா இருந்திருக்கு. இந்த கணவன் மனைவி 2 காகங்களும் உணவு தேடுறதுக்காக அலையிறதே இல்ல. அந்த காட்டுல இருக்கிற எல்லா பறவைகளுடைய வீட்டிலையும் போய் திருடிட்டு வந்து உணவு சாப்பிடுவாங்க. இதுதான் அவங்களுடைய தினமும் வேலையாக இருந்தது. அம்மா அம்மா, எனக்கு பர்கர் சாப்பிடணும் ரொம்ப ஆசையா இருக்குமா. எனக்கு பர்கர் செஞ்சு கொடுங்கம்மா. என்னது பர்கரா? பர்கர்லாம் எனக்கு எப்படி செய்யணும்னு தெரியாதே. வேணும்னா உனக்கு இட்லி தோசை கொழுக்கட்டைன்னு செஞ்சு தரேன். ஐயோ அம்மா, இதெல்லாம் ரொம்ப போறம்மா. எனக்கு இதெல்லாம் எதுவுமே வேணாம். எனக்கு பர்கர் தான் வேணும். காட்டுல இருக்கிற விலங்குகள் கிட்ட உதவி கேட்டு அதை எப்படியாவது செஞ்சு கொடுக்குறேம்மா. சின்ன குருவியோடைய அம்மாக்கு பர்கர் செய்ய தெரியாதனால காட்டுல இருக்கிற விலங்குகள் கிட்ட உதவி கேட்கலான்னு சொல்லிட்டு போயிருந்தாங்க. யானண்ணா, என்னுடைய குழந்தை பர்கர் வேணும்னு கேட்டுச்சு. அதை எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க அண்ணா. என்னது பர்கரா? பர்கர் எல்லாம் எனக்கு செய்ய தெரியாது. எனக்கு எதையாவது கொடுத்தீங்கன்னா சாப்பிட மட்டும் தான் தெரியும். எப்படி சாப்பிடணும்னு சொல்லி தரேன். பசு அண்ணா, என்னுடைய குழந்தை பர்கர் கேட்டா. பர்கர் எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க அண்ணா. பால் தயிர் நெய் இதுதான் எனக்கு தெரியும், வேற எதுவும் தெரியாது. குரங்கண்ணா, என்னுடைய குழந்தைக்கு பர்கர் வேணுமா, அது எப்படி செய்யணும்னு சொல்லி கொடுங்க அண்ணா. அது ரொம்ப ஈஸி. நகரங்கள்ல வாழ்ற மக்கள் இதுதான் ரொம்ப விரும்பி சாப்பிடுறாங்க. அதை எப்படி செய்யணும் நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன். பர்கர் எப்படி செய்யணும், அதுக்கு தேவையான பொருட்கள் எதெல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குரங்கு இந்த குருவிக்கு சொல்லி கொடுத்துச்சு. குருவியும் அதே மாதிரி எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு போய் அந்த பர்கர் செய்யறதுக்கு தேவையான எல்லா பொருட்களையும் வாங்கிக்கிட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு போச்சு. பர்கர் செய்யறதுக்கு எல்லா தேவையான உணவுப் பொருட்களையும் வாங்கியாச்சு. இனி வீட்டுல போய் பர்கர் செஞ்சு நம்ம குழந்தைக்கு கொடுக்க வேண்டியதான். அவளும் ரொம்ப சந்தோஷப்படுவா. அம்மா அம்மா, நீங்க பர்கர் செய்யறதுக்கு எல்லா பொருட்களும் வாங்கிட்டு வந்துட்டீங்களா? எனக்கு ரொம்ப ஆவலா இருக்குமா. சீக்கிரமா செஞ்சு கொடுங்கம்மா. பர்கரை சாப்பிடணும்னு நான் ரொம்ப ஆவலா இருக்கிறேம்மா. நான் உனக்காக தான் எல்லா விலங்குகள் கிட்டையும் உதவி கேட்டேன். கடைசியா குரங்கண்ணா தான் எனக்கு சொல்லி கொடுத்தாங்க பர்கர் எப்படி செய்யணும்னு. நானும் அதை கத்துக்கிட்டு அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன். நீ எனக்காக உதவி பண்ணு, நம்ம 2 பேரும் சேர்ந்து பர்கர் செய்யலாம். மீனு குருவியும் அதனுடைய அம்மாவும் பர்கர் செய்யற வேலையை ஆரம்பிச்சாங்க. என்னங்க, உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நம்ம பக்கத்து வீட்டுல மீனு குருவியோட அம்மா பர்கர் செய்யறதுக்காக நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா. என்ன நீ போய் ஒட்டி கேட்டியா? நான் எதுவும் கேட்கலங்க. நான் வரும்பொழுது அவங்க பேசிக்கிட்டு இருந்தாங்க, அதுதான் என் காதுல விழுந்துச்சு. இன்னைக்கு நம்ம இவங்க வீட்டுல தான் திருடி சாப்பிடலாம். பர்கர் எல்லாம் செஞ்சு வச்சிருப்பாங்க. அம்மாவும் பொண்ணும் இறத்திடுறதுக்காக எப்படியும் வெளியே போவாங்க. அந்த சமயத்துல நம்ம 2 பேரும் உள்ள போய் அந்த பர்கரை சாப்பிட்டுட்டு வந்துடலாம். இன்னைக்கான உணவு நமக்கு இதுதாங்க. சின்ன குருவியும் அம்மாவும் இரை தேடுறதுக்காக வெளியே போயிருந்தாங்க. அந்த சமயத்தை பயன்படுத்தி இந்த 2 காகங்களும் அந்த சின்ன குருவியோட வீட்டுக்கு வந்து அவங்க வச்சுட்டு போன பர்கரை சாப்பிட்டு முடிச்சுட்டு மறுபடியும் அவங்க வீட்டுக்கு திரும்பி போயிட்டாங்க. அம்மா, நம்ம பர்கரை காணோம்மா. நான் எவ்வளவு ஆசையா இருந்தேன். அதுக்கு தான் நான் இறை தேடுறதுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். பாருங்க, நம்ம பர்கரை யாரோ திருடி சாப்பிட்டாங்க. எனக்கு பர்கர் வேணும். நீ எதுக்கும் அழுகாத சின்னம். நாளைக்கு உனக்கு பிறந்த நாள் வருது. நான் உனக்கு கேக் செஞ்சு கொடுக்கறேன். நீ எதுக்கும் அழுகாத. சின்ன குருவிக்கு பிறந்தநாள் வரப்போகுது. அதனால மீனுக்குருவி தன்னுடைய குழந்தைக்கு கேக் செய்யறதுக்காக சூப்பர் மார்க்கெட்ல போய் நிறைய பொருட்கள்லாம் வாங்கிட்டு வந்தாங்க. அம்மா, கேக் ரொம்ப அழகா இருக்குமா, ரொம்ப அழகா இருக்குமா. எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குமா. என்னுடைய பர்த்டேக்கு நீங்க கேக் எனக்கு கொடுத்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேத்து பர்கர் சாப்பிட முடியல, இன்னைக்கு நான் கேக் சாப்பிட போறேன். எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சின்னம், உனக்கு இன்னைக்கு பிறந்த நாள். நம்ம கேக் வெட்டுறதுக்கு முன்னாடி கடவுள் கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு வந்துடலாம். அதுக்கப்புறமா வந்து கேக் வெட்டலாம். அம்மா அம்மா, சீக்கிரமா ப்ரேயர் பண்ணுங்க அம்மா. நம்ம வீட்டுக்கு போய் கேக் வெட்டலாம். சின்ன குருவியும் அதனுடைய அம்மாவும் கோயிலுக்கு வந்திருந்தாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தின அந்த 2 காகங்களும் மறுபடியும் சின்ன குருவியோட வீட்டுல போய் திருடுறதுக்காக மறுபடியும் போயிருந்தாங்க. சின்ன குருவி வந்த சமயத்துல இந்த 2 காகங்களும் அந்த கேக்க சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. அத அந்த சின்ன குருவியும் அதனுடைய அம்மாவும் பாத்துட்டாங்க. நேத்து என்னுடைய குழந்தை பர்கர் ஆசைப்பட்டு கேட்டா. நான் அதை செஞ்சு வச்சிருந்தேன். நாங்க வெளியே போயிட்டு வரதுக்குள்ளாடி நீங்க சாப்பிட்டுருக்கீங்க. இன்னைக்கு இதே மாதிரி கேக் சாப்பிட வருவீங்கன்னு எனக்கு தெரியும்.
அதனாலதான் அந்த கேக்ல மயக்க மருந்து கலந்து வச்சிருந்தேன். இந்த கேக்கை நீங்க சாப்பிட்டதுனால 3 நாளா மயக்கமா தான் இருப்பீங்க. உங்களால எந்திரிச்சு கூட நடக்க முடியாது. இதுதான் நாங்க உங்களுக்கு கொடுக்குற தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 காகத்தையும் கொண்டு போய் அதனுடைய வீட்டுல அந்த சின்ன குருவி விட்டுட்டு வந்துருச்சு. இனிமேல் யார் வீட்டுக்கும் திருட போகாதீங்க அப்படின்னு சொல்லுச்சு. இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய் குட்டீஸ், பாய்.